கம்பெனியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக மெட்டீரியலை எப்படி மூவ் பண்ணுறது? 4 டன் 5 டன் 10 டன் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து எப்படி இதை வந்து கொண்டு வர்றது? ஒரு லாரி இல்லை ஏதாவது ஒரு வேன், இதெல்லாம் எப்படி லோடு ஏற்றுறது அப்படின்னா இதில் தாங்க. இதுக்கு பேர் வந்து போர்ட் லிஃப்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ணலாம், வண்டியில் லோடிங் பண்ணலாம், அன்லோடிங் பண்ணலாம், எல்லா ப்ராசஸுமே பண்ணலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 டன்ஸ் இந்த ஒரு பெண்ணில் இருக்கிற மெட்டீரியல்ஸு அசால்ட்டாக வந்து தூக்கலாம். இதில் வந்து ஒரு 10 15 டன்ஸ் கெப்பாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து கோக்ரேஜ் கம்பெனி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினு, ஒரு வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா இதுதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், அப்புறமா வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இது வந்து போர்ட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட புதுசு பார்த்திங்கன்னா 3 lakhs 4 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு கம்பெனி பிராண்டட் தகுந்த மாதிரி, அதே மாதிரி வெயிட் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு பொறுத்து ரேட் இருக்குது. 2 lakhs அதுலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது. கம்பெனி பிராண்டை பொறுத்து வேரியேஷன் ஆகும் ரேட்டில். ஒவ்வொரு கம்பெனி பார்த்திங்கன்னா 5 years கூட வாரண்டி தராங்க. அதெல்லாம் 5 lakhs சம்திங் வருது. உங்களுக்கு எது பிடிக்குதோ யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஜேசிபி எப்படி ஆப்ரேட் பண்ணுங்களோ அது மாதிரி ஃபுல்லாக ஹைட்ராலிக் தான். இதிலே வந்து பேட்ரி இருக்குது. பேட்ரி பார்த்திங்கன்னா ஒன்ஸு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 day யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட சார்ஜ் வந்து நைட்டு ஃபுல்லாக ஏறும். இப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்திருக்கு. அது 5 hour 10 hour அது மாதிரி இருக்குது. பழைய மாடல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நைட் போட்டிங்கன்னா காலையில் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் சார்ஜே ஃபுல்லாகும். அந்த மாதிரி இருக்குது. சார்ஜர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டீசல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஹெச்பி திறன் அதிகம். வெயிட் ஜாஸ்தியாக அதிகமாக தூக்கிறதுக்கு வந்து டீசல் வண்டி ஓகே. ஓரளவுக்கு மீடியமாக தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரி வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா டிஎன்கே அப்டேட் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாம் நிறைய வீடியோ அப்டேட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது டெவலப்மெண்ட் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் உடனுக்குடன் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.